அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இமய புஷ்பாவின் சமையல். இன்னைக்கு கீரை துவையல் செய்யலாங்க. இது பவளக்கீரை துவையலுங்க. இந்த கீரை இலை வந்து வெத்தலை மாதிரி இருக்கும். இது மருத்துவ குணம் உள்ளது. வயிற்று புண்ணாரம். இது தண்டு வந்து இந்த கலர்ல இருக்குங்க. வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். காய் இப்படி தான் இருக்கும். பழம் வந்து இது மாதிரி இருக்கும். இந்த கீரையோட தண்டு வந்து இது மாதிரி இருக்கும். இந்த கலரில் இந்த இலையெல்லாம் பறிச்சிடலாம். இந்த கீரை பறிச்சுன்னு வந்துட்டுங்க. இதை அரைச்சிட்டு பொடியை அரிஞ்சிக்கலாம். கீரையை செய்து சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற புண்ணு சுத்தமாக சரியாயிடும். தொடர்ந்து சாப்பிடணும் ஒரு வாரத்துக்கு. இதே நான் சாப்பிட போகிறேன். இந்த கீரையை இந்த கீரை கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க. இதுமாரி இந்த கீரை கிடைச்சா விடாதீங்க, செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கிறேன். இந்த வழவழப்பு இருக்கிறதுனால தான் வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாகும். இதுக்கு அதிகம் காரம் சேர்க்கக்கூடாது. ஒரு 3 வரமிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். வெள்ளை வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த கீரையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் இந்த கீரையில் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்துடுதுங்க. இப்போ கடைஞ்சிடலாம். சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுது. கடுகல்ப்பு சேர்த்துக்கிறேன். கடுகல்ப்பு நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை 2 போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ கடைஞ்சி வச்சிருக்கிற கீரையை ஊற்றிக்கிறேன். துவையலுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். துவையல் ரெடி ஆகிடுதுங்க. இறக்கிடலாம். மருத்துவ நிறைந்த பவளக்கீரை துவையல் ரெடி ஆகிடுதுங்க. வயிற்று புண்ணெல்லாம் ஆறும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.